Hello friends, welcome to Sparks Academy. Okay, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் 2 days பிஃபோர், அதாவது மண்டே வந்து நான் ஒரு லைவ் செஷன் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப், அதாவது அப்கமிங் எக்ஸாம்ஸ் என்னென்ன லைக் டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ், நெக்ஸ்ட் எஸ்எஸ்சி ஜேஇ அண்ட் ஆர்ஆர்பி ஜேஇ, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே, இதில் குறிப்பாக ஆர்ஆர்பி ஜேஇ இந்த இயர் ஆஃப் 2025 அண்ட் 2026, ஓகேங்களா? இந்த இயர் வரக்கூடிய ஆர்ஆர்பி ஜேஇயோட சிவில் இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட்ஸ் அவங்களுக்கான சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ் அனாலிசிஸ், ஓகேங்களா, அண்டு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனாலிசிஸ் வந்து என்னென்னா, எப்படிலாம் நம்ம வந்து லைக் இன்னும் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஒரு 4 to 5 months இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எந்த மாதிரிலாம் நம்ம சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும், ப்ளஸ் எப்படியெல்லாம் நம்ம ஸ்ட்ராட்டஜி கொண்டு போனால் இந்த எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆப்வியஸாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ரிப்பரேஷன் அண்டு உங்கள் மார்க்ஸை இம்ப்ரூவ் பண்ண பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ், ஓகேங்களா? எதுக்கு குறிப்பாக ஆர்ஆர்பி ஜேஇ பற்றி இந்த அளவுக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னா, காரணம் இந்த வேகன்சிஸ் தான்ப்பா. ஓகே, காரணம் இந்த வேகன்சிஸ் தான். டிராஃப்ட் வேகன்சியாக வந்து 2570 2570 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் நிறைய வெப்சைட்ஸ், ஓகேங்களா, எல்லாத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணியிருப்பீங்க. ஓகே, டிராஃப்ட் வேகன்சி லாஸ்ட் வீக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதான் அதனுடைய டிஸ்பிளே. ஓகே, தெரியாதவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது கூட முக்கியம் இல்லை, ஏன்னா நான் பேப்பர் கட்டிங்ஸ் உங்களுக்கு ஆப்வியஸாக கையில் கிடச்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த வேகன்சிஸ் அடுத்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன், டிராஃப்ட் வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம நோட்டிஃபிகேஷன் எப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா லேட் செப்டம்பர், அதாவது இந்த மந்த் லாஸ்ட் ஆர் ஏர்லி அக்டோபர் 2025 இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துரும்ப்பா. ஓகே, எப்படி நம்ம இதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் இவங்க என்னென்ன மாதிரி ப்ராசஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஸோ எந்தெந்த மந்த்தில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணோம்னா, இந்த வருஷத்துக்கான நமக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் சிபிடி எக்ஸாம் 1 எப்போ 2 எப்போ, அதுக்கு முன்னாடி சொல்லுறேன், இதில் 2 எக்ஸாம்ஸ் இருக்குப்பா. ஓகேங்களா, எக்ஸாம்ஸ் ரீதியாக நீங்கள் எழுத வேண்டியது 2 எக்ஸாம், சிபிடி 1 அண்ட் சிபிடி 2. ஓகேங்களா, இப்போதைக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிபிடி 1 சிபிடி 2 என்னன்னா பின்னாடி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கோம். ஓகே, லாஸ்ட் இயர் அதாவது 2024 நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜூலை 24, 2024 வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நமக்கு இப்போ நான் எப்போ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா செப்டம்பரில் ஆர் ஏர்லி அக்டோபர். ஓகேங்களா, ஒரு அக்டோபர் ஸ்டார்டிங்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மந்தில் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நோட்டிஃபிகேஷன் விட்டு சிபிடி 1, அதாவது நீங்கள் பேப்பர் 1 எப்போ எழுதியிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து டிசம்பர் 16 to 18, 2024. ஓகேங்களா, லிட்ரலி மந்த்ஸ் வழி பார்த்தீங்கன்னா ஒரு 4 months இருக்குது. ஓகேங்களா, இந்த பக்கம் ஒரு 6 நாள், அந்த பக்கம் ஒரு 15 நாள், அதெல்லாம் கூட விட்டுருங்க. ஓகே, லிட்ரலி பார்த்தா ஒரு 4 மாதம் சாலிடாக இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு அக்டோபரில் நோட்டிஃபிகேஷன் வந்தால் கூட நமக்கு 4 மாதம்னு வச்சுட்டிங்கன்னா பிப்ரவரியில் எக்ஸாம் இருக்கும்பா. ஓகே, ஜான்வரி பிப்ரவரி கூட இல்லை, ஜான்வரி எண்ட் ஆர் பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு எக்ஸாம் வரும். ஓகே, ஸோ இந்த 4 month வந்து ஒரு ரொம்ப குரூஷியலான ப்ரிப்பரேஷன் பீரியட். ஓகே, நெக்ஸ்ட்டு இவங்க அடுத்த ப்ராசஸ் என்ன பார்த்தீங்கன்னா சிபிடி 1 ரிசல்ட்ஸ். ஓகேங்களா, டிசம்பர், அதாவது ஜான்வரியில் எழுதின எக்ஸாமுக்கு எப்போ ரிசல்ட் வந்துருக்குன்னா மார்ச். லிட்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 to 2 months. ஓகே, ஒரு 1.5 to 2 months வந்து இதுக்கான ரிசல்ட் ப்ராசஸ் இருக்குது. ஓகே, சிபிடி 1 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்லாம் சிபிடி 2, அதாவது செகண்ட் பேப்பர் எழுத அட்மிட், அதாவது அனுமதிக்கப்படுவாங்க. ஓகே, ஸோ அங்கே அதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னா மார்ச், ஏப்ரல், மே. ஓகேங்களா, அதுக்கு ஒரு 2 months. ஓகேங்களா, அதுக்கு ஒரு 2 months ஆகுது. ஓகே, ஸோ அப்படி பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பிப்ரவரியில் நீங்கள் எக்ஸாம் எழுதினாலும் மார்ச், ஏப்ரலில் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஏப்ரல்னா சேம் ஜூன் டு ஜூலையில் உங்களுக்கு சிபிடி 2 வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குப்பா. ஓகே, சேம் ஜூன் டு ஜூலையில் உங்களுக்கு சிபிடி 2 வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ
இந்த விஷயத்தை வச்சு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, சிபிடி 1 அப்படிங்கிறது நம்ம ஜென்ரல் பேப்பர் ஒரு காமனாக கொடுத்துட்றேன், ஒரு ஓவர்வியூ. அதுக்கப்புறம் டீட்டெயிலாக சிபிடி 1 என்ன சிபிடி 2னா என்னங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். சிபிடி 1 இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் பேப்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, சிபிடி 2ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ப்ளஸ் நம்மளோட டெக்னிக்கல், அதாவது ஆஸ் அ சிவில் இன்ஜினியர் நம்ம சிவில் இன்ஜினியர் டெக்னிக்கல் பேப்பர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சிபிடி 1 வந்து ஜென்ரல்னா ஜென்ரல் மட்டுமே தான் படிப்பாங்க. இந்த சிபிடி 1 முடிச்சுட்டு இந்த சிபிடி 2 ரிசல்ட் டைமு அண்ட் சிபிடி 2 எக்ஸாம் டைம் இருக்குல்ல, ஒரு லிட்டரலி சொன்னால ஒரு 2 to 3 months, அது ஒரு 2 months தான். ஓகேங்களா? ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ஆர் 3 மாதம் அதிகபட்சம் இந்த டைம் இருக்குல்ல, இப்போ தான் சிபிடி 2 டெக்னிக்கல் எக்ஸாமுக்காக ஸ்டடீஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, என்னோட அட்வைஸ் என்னன்னா, நம்மளோட ஸ்பார்க்ஸ் அகாடமியில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, லிட்ரலாக ஆர்ஆர்பி ஜாயின் பண்ணுற எல்லாருமே, ஆக்சுவலாக சொல்ல போனால் நேற்றுலேருந்து நமக்கான சிபிடி 1க்கான கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுப்பா நம்ம அகாடமியில். ஓகே, நாளைக்கு அதாவது பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேலேருந்து சிபிடி 2க்கான எக்ஸாம்ஸ் அதாவது கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போலேருந்தே சிபிடி 1 அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் சிபிடி 2 நமக்கான டெக்னிக்கல் ஸ்டடீஸ், ஸோ ரெண்டுத்தையுமே ஓரியன்ட் பண்ணி ஒன்றா கிளிக் பண்ணி கொண்டு போகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஸ்கோர்ஸ் வந்து எடுக்கலாம்ப்பா. சிபிடி 1 ப்ளஸ் சிபிடி 2 ரெண்டுத்துலையுமே நீங்கள் நல்ல ஸ்கோர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஓகேங்களா? லிட்ரலி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூனில் தான் சிபிடி 2 சொல்லியிருக்கேன். லிட்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு 8 months டைம் இருக்குது நமக்கு. 8 மாதம் ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்டை படிச்சிங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி ஒரு ரேஞ்ச் வாங்கலாம் மார்க். ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட். ஓகேங்களா? ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும்போது இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஓகே, ரொம்ப பேச விரும்பலை இதை பற்றி. நெக்ஸ்ட் வந்து இந்த ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? அபிஷா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிபிடி 1. ஓகேங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சிபிடி 1. செகண்ட் ஸ்டேஜ் வந்து சிபிடி 2. ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஜென்ரல், செகண்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம டெக்னிக்கல் ப்ளஸ் ஜென்ரல். ஓகேங்களா? இது ரெண்டு தான் எக்ஸாம்க்கான ஸ்டேஜ். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், டிவின்னு சொல்லுவாங்க, சிவின்னு நம்ம அதாவது ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் சிவின்னு சொல்லுவாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பாங்க, இங்கே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டிவின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராசஸ் இதில் என்ன வரும்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? நீங்கள் இந்த ஐ டெஸ்ட் இதெல்லாம் பண்ணி இப்போ நம்மளோட ஸ்டேட் எக்ஸாம்ஸ்க்கே வந்து இந்த மெடிக்கல் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் ஜேடிஓக்கு கூட ஜேடிஓ 2025க்கு கூட நம்ம வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் பண்ணி தான் கொடுத்துருப்போம். இந்த ஐ டெஸ்ட் இதெல்லாம் எடுத்து தான் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வேறு கிடையாது, அதே தான். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஜிஹெச் இல்லை அந்த அவங்க ரயில்வேக்கான சொல்லக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நம்மளை பற்றின ஒரு மெடிக்கல் ஜென்ரல் செக்அப் மாதிரி எடுத்து கொடுக்குறது தான். ஓகே, ஸோ இந்த 4 ப்ராசஸ் தான்ப்பா. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் இதை பற்றின அவேர்னஸ் இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த சிபிடி 1 என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். ஓகேங்களா? சிபிடி 1ல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ்ப்பா. ஓகே, நம்பர் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். ஓகே, 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ். ஓகே, டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 90 minutes. ஓகே, அதாவது 1.5 மணி நேரம். ஓகேங்களா? 1 மணி நேரம் 30 நிமிஷம் எக்ஸாம். ஓகே, இதில் என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வரும்னா மேத்தமேட்டிக்ஸ் வந்து வரும்ப்பா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டாக. 30 கொஸ்டின் 30 மார்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஓகேங்களா? ரீசனிங் தான். ஓகே, ரீசனிங் வந்து 25 கொஸ்டின்ஸ் அண்ட் 25 மார்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களோட கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் ஜிஎஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் வந்துடும். ஓகேங்களா? ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிறது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த விஷயங்கள் வரும். ஓகே, அது வந்து 15 கொஸ்டின் 15 மார்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் 30 மார்க்ஸ். ஓகே, புரியுது உங்களோட எல்லாரும் என்ன நினைப்பீங்கன்னு தெரியுது. என்ன சார் இவ்வளோ இருக்குது, சிபிடி 1 வந்து ஒருவேளை கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு கூட ஒரு சில பேர் நினைக்கலாம். நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அதாவது நம்ம ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஸ்டேட் போர்ட் அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட ஒரு யூபிஎஸ்சி எழுதக்கூடிய ஆஸ்பிரண்ட்டுக்கு சமமானவங்க. ஓகேங்களா? நம்ம டிஎன்பிஎஸ்சியோட ஜென்ரல் ஸ்டடீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு யூபிஎஸ் சிலபஸ் மாதிரி. ஓகே, அந்த லெவலுக்கு தான் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சமச்சீர் புக்ஸும் அந்த லெவலுக்கு தான் இருக்குது. நம்மளுடைய அவங்க கொடுத்துருக்க போர்ஷன்ஸும் டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்க போர்ஷன்ஸும் அப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சியை கம்பேர் பண்ணும்போது ஆர்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், ஓகேங்களா, எல்லாமே வந்து நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய லெவல். ஓகேங்களா? அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கக்கூடிய லெவலை விட
ஒரு ஸ்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு லெவல் கம்மியாக தான் இருக்கும் அதை விட. ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அகாடமியில் வெல் வேர்ஸ்டு ஸ்டாஃப்ஸ் இதுக்காகவே இருக்காங்க. ஓகே, அவங்க வந்து உங்களை இதுக்கு எப்படி பர்ஃபெக்டாக ட்ரெயின் பண்ணி கரெக்டாக உங்களை செலக்ட் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு போக வைக்க முடியுமோ அதுக்கான டியூட்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, அவங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி அவங்க சொல்கிற விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை பிடிச்சி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிராக் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் சயின்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குங்களா, இதுக்கு வந்து ஒரு 8th or 9th to 12th வரைக்கும் உள்ள இந்த சிபிஎஸ்சி புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு உண்டான அந்த ஷார்ட் நோட்ஸ் அப்புறம் அதுக்கு உண்டான மற்ற அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம ஆன்சரை வந்து எலிமினேட் பண்ணி கொண்டு வரது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஜிஎஸ் கிளாஸில் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சிபிடி 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ இதான். ஓகேங்களா? ஒரு ஓவர்வியூவாக சிபிடி 1 இவ்வளோ தான் இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு சிபிடி 1ங்கிறது ஒரு சாதாரண விஷயம். ஓகேங்களா? நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னோட பெரிய நம்மளால் கிராக் பண்ண முடியாதோங்கிற ஒரு நினப்புக்கோ அந்த ஒரு எண்ணத்துக்கோ வந்துடாதீங்க. வெரி சிம்பிள் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி 2. ஓகேவா? இந்த சிபிடி 2 பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டணும்னு நினச்சேன். ஆல்ரெடி அன்னைக்கு அந்த லைவ் செஷன்லேயே கூட நான் காமிச்சிருப்பேன். ஓகேங்களா? பார்க்காதவங்க இப்போ பார்த்துக்கோங்க. பார்த்தவங்களுமே இதை பார்த்து ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இது வந்து நம்ம சிவில் இன்ஜினியரிங்கான போர்ஷன்ப்பா. ஓகேவா? ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் இப்போ இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரியான எக்ஸாமில் நம்ம சிவில் இன்ஜினியரிங்காக இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த போர்ஷன்ஸை கம்பேர் பண்ணுங்க, பாருங்க. உங்களோட டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸையும் பாருங்க. ஏதாச்சும் ஒரு யூனிட்டாவது வித்தியாசமாகுதா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகே, டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம சிவில் இன்ஜினியரிங்கில் படித்தது வந்து ஒரு 55 பேப்பர் படிச்சிருப்போம். ஓகேங்களா? மொத்தம் 4 இயரையும் சேர்த்து ஒரு 55 பேப்பர் படிச்சிருப்போம். அதில் 10 யூனிட் தான் வந்து நம்மக்கிட்ட எந்த எக்ஸாம் போனாலும் சரி அதில் என்ன எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வருது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி சிலபஸை இதையும் பார்த்தீங்கன்னா சேம் தான்ப்பா. ஓகே, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் எந்த ஒரு மாற்றமும் மாற போகிறது. ஓகே, இன்ஜினியரிங் டிராயிங் முதற்கொண்டு நம்ம வந்து சர்வே டிராஃப்ட்மேனில் படிச்சிருப்போம், அதுதான் இங்கே வரப்போகுது. ஓகே, மற்றபடி பில்டிங் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், ஒன்றும் இல்லை, டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங்னு நம்ம டேரெக்டாக கொடுக்குறத நம்ம டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங் வந்து ஏர்போர்ட்டு, ஹைவே, ரயில்வே, ஹார்பர்ஸ் இன்ஜினியரிங் அந்த மாதிரி சொல்லி படிச்சிருப்போம். இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங்னு எஸ்எஸ்சியில் கொடுத்துருக்கான். ஆர்ஆர்பி ஜேயில் பாருங்களேன், ஹைவே தனியாக, ரயில்வே தனியாக, ரெண்டும் தனித்தனி டாபிக்ப்பா. ஹைவே தனி டாபிக், ரயில்வே தனி டாபிக். கொஸ்டின்ஸ் எவ்வளோ சிம்பிளிஃபைடாக இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒரே இதுவாக நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் படிக்கிறத வெறும் ஹைவே ஒரு யூனிட்டாகவும் ரயில்வே ஒரு யூனிட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்மளால் கிராக் பண்ண முடியாதுங்களா? நீங்களே ஜஸ்ட்டு யோசிச்சு பாருங்க, உங்கள் மனசாட்சிட்டு நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. ஓகே, இதை உங்கள்கிட்ட காட்டணுங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம சிபிடி 2 பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? சிபிடி 2 பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் இந்த லாஸ்ட் காலம் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து மட்டுமே 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ப்பா. ஓகே, இதுக்கான எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ். ஓகேங்களா? 2 மணி நேரம். சரி, ஓகே, அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ். ஓகே, டெக்னிக்கல்லேருந்து மட்டுமே 100 மார்க் நமக்கு வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் என்வரான்மெண்ட் பொல்யூஷன், இதெல்லாம் நீங்கள் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங்லேயே கூட படிச்சிருப்பீங்க. ஓகே, பொல்யூஷன்ஸ் பற்றி பேசிக்கான கொஸ்டின், பேசிக்னு கொடுத்துருக்காம பாருங்க, பேசிக்னாலே பேசிக்கான கொஸ்டின். ஓகே, அடுத்த டாபிக் பாருங்க, பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன். ஓகே, சிஸ்டம் யூஸ். இந்த டாபிக் வந்து இப்போ நீங்கள் ஏடியோவில் கூட படிச்சிருப்பீங்க. சிஸ்டம்ஸ் பற்றி அதை பற்றின கொஸ்டின்ஸுமே வந்துருச்சு. எம்எஸ் வேர்டு வந்துருந்துச்சு. ஓகே, கேடு, எக்ஸல் இதை பற்றிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, இந்த மாதிரி பேசிக்கான கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பற்றின கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜென்ரல் அவேர்னஸ். நீங்கள் இந்த சிபிடி 1க்கு படிக்கிறீங்கல்ல, ஓகே, இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, அப்படியே எடுத்துகிட்டு போய் சிபிடி 2ல் அப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ இதில் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் என்ன பண்ணணும்னா நம்மளோட டெக்னிக்கல் பேப்பர், அதாவது சிவில் பேப்பர். ஓகேங்களா? அதான் டெக்னிக்கல் எபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோக்கஸையும் எப்படி பண்ணணும், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம சிவில் இன்ஜினியரிங்க்கு சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ். ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட்லேருந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்போம், இவ்வளோ மார்க்ஸுக்கு கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லி
சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ் கொடுத்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட்ஸை நம்ம ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம்ப்பா. ஓகே, 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு யாருன்னா எல்லாத்துக்கும் தலை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்து படிக்க ஆரம்பிப்போம். நீங்கள் சிவில்னு வந்தாலே உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் 3rd செமஸ்டரில் சிவில் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. கேஸ் டிப்ளமோ இருந்தால் டிப்ளமோ 3rd செமஸ்டர்லாம் சிவில் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்த சப்ஜெக்ட் யார்? பில்டிங் மெட்டீரியல்ஸ். ஒரு சில இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அது பில்டிங் மெட்டீரியல்ஸ்னு ஜென்ரலாகவும் சொல்லலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வெயிட்டேஜில் ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 10 to 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கப்பா. ஓகே, 10 to 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் இதே ஃபர்ஸ்ட் கேட்டகரி, இந்த கேட்டகரி வந்து நம்ம 3ஆக ஸ்பிளிட் அப் பண்ணிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி தான் இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் செகண்ட் சப்ஜெக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பாருங்க என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். ஓகே, இதில் 10 to 12 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்கப்பா. ஸோ இதையும் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங். மற்ற சப்ஜெக்ட்ஸ் பார்க்கும்போது இது கொஞ்சம் வெயிட்டேஜ் கூட. ஸோ அதனால் இதை நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் வைக்கலாம். ஸோ ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 8 to 10 கொஸ்டின்ஸ். ஓகே, இப்போ பில்டிங் மெட்டீரியல்ஸ், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்டு ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங், நம்ம சாயில் மெக்கானிக்ஸ். ஓகேங்களா? அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் இதில் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கான மார்க்ஸ் வெயிட்டேஜ் வந்து அதிகம். ஓகேங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வச்சு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இது கொடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, இதுதான்ப்பா ஸ்ட்ராட்டஜி. யாருக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், யாரை எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதான் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்காரு பாருங்க, கான்கிரீட் ப்ளஸ் ஆர்சிசி. நீங்கள் ஒரு வார்த்தை இருக்குல்ல, இதில் பாருங்க 8 to 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, கான்கிரீட் ப்ளஸ் ஆர்சி இது நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் கூட கொண்டு போகலாம். இருந்தாலும் இது வந்து கான்கிரீட் ஆர்சிசி வந்து டேட்டாஸ் வேல்யூ வந்து நிறையா வரும். ஓகேங்களா? டேட்டா வேல்யூஸ் வந்து நிறையா வரும். ஓகே, ஆர்சிசினா கோடல் ப்ரொவிஷன் வரும். ஓகேங்களா? ஸோ டேட்டாஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் கான்கிரீட் எல்லாம் தீரியாக தான் இருக்கும். ஸோ அதை பொறுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதை நம்ம செகண்ட் கேட்டகரியில் கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஓகே, செகண்ட் கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட் ப்ளஸ் ஆர்சிசி. செகண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு வெயிட்டேஜ் கொடுக்கலாம்னா இந்த எஸ்ஓஎம், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? 7லேருந்து 8 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வெயிட்டேஜ் கொடுக்கலாம். ஸோ இதிலே தேர்ட் சப்ஜெக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்காரு பாருங்க, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஓகே, 5லேருந்து 6 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம 3ஆவது சப்ஜெக்டாக செகண்ட் கேட்டகரியில் வெயிட்டேஜ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் கேட்டகரியில் வந்து லாஸ்ட் சப்ஜெக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங். ஓகேங்களா? எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங்லேருந்து 5 to 6 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ செகண்ட் கேட்டகரியாக நம்ம படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் இதுதான்ப்பா, கான்கிரீட் ப்ளஸ் ஆர்சிசி, SOM, FM அண்டு எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங். ஓகே, செகண்ட் கேட்டகரி வெயிட்டேஜ் பொறுத்து இதை கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் நீங்கள் மெயினாக கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ் பார்த்துருவீங்க. ஓகே, செகண்ட் கேட்டகரியில் அடுத்து மெயினாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் மேஜர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடலாம். அதாவது மேஜர் கொஸ்டின்ஸ் வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். ஓகே, இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்குல்ல, இப்போ யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பொடி பொடியாக ஒரு சில மார்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைவே தனியாக, ஓகே, ஹைவே தனியாக, அதாவது ஹைவே ரயில்வே தனியாக சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஹைவே ரயில்வே வந்து தேர்ட் கேட்டகரியில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த இன்ஜினியரிங் டிராயிங் கடைசியாக இருக்குது பாருங்கள், இந்த இன்ஜினியரிங் டிராயிங், சர்வே நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் 2 to 3 மார்க் தான் இருக்குது. அது ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ். நெக்ஸ்ட் இந்த இரிகேஷனும் பாருங்கள் 2 to 3 மார்க் தான் இருக்குது. ஸோ இரிகேஷன். ஓகேங்களா? அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா PERT and CPM, அதாவது நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஃபுல் யூனிட்டாக பார்த்துருப்போம். ஓகேங்களா? அதுக்கு பதிலாக PERT and CPM கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஹைவே ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ஒருத்தர் இருக்காரு. ஓகே, இதையும் பார்த்துக்கணும். ஓகே, ஹைவே, ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், ஸ்டீல், நெக்ஸ்ட் வந்து ஸ்டீல், அடுத்து வந்து இரிகேஷன், அதுக்கு அடுத்து வந்து இன்ஜினியரிங் டிராயிங், அதுக்கு அடுத்து வந்து இரிகேஷன் இன்ஜினியரிங், கடைசியாக வந்து PERT and CPM. ஓகே, PERT and CPM. ஸோ இதெல்லாம் வந்து தேர்ட் கேட்டகரி வெயிட்டேஜில் வச்சுக்கலாம்ப்பா. ஓகேங்களா? மார்க்ஸ் பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 to 3 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஓகே, 3 to 4 கொஸ்டின்ஸ், இது மேக்ஸிமமே 5 to 6 கொஸ்டின் தான் இன்ஜினியரிங் டிராயிங்கில். ஓகே, இந்த மாதிரியான கேட்டகரிஸ் வந்து நம்ம தேர்ட் கேட்டகரியில் வச்சோன்னா நமக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் பாருங்களேன் ஈஸியாக தானே இருக்கும். ஏன்னா சர்வேங்கிறது வந்து நீங்கள் ஒரு யூனிட்டை வந்து 10 பிரித்து சர்வே டிராஃப்ட்ஸ்மேனில் படிச்சிருப்பீங்க. ஸோ ஆப்வியஸாக ஈஸி தான். இன்ஜினியரிங் டிராயிங் நீங்கள் டிராஃப்ட்ஸ்மேன்லேயே நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ ஆப்வியஸாக அதுவுமே உங்களுக்கு ஈஸி தான். இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து IS 800 தான். ஒன்லி கோடல் வேல்யூ டேட்டாஸ் தான்.
ஸ்டீலை பார்த்து பயப்படவே கூடாது. ஓகேவா? நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு தான். ஸ்டீல் படிக்காமலே போவாங்க எக்ஸாம். ஸ்டீல் எந்த எக்ஸாமாக இருக்கட்டும், டிஎன்பிசியாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டீல் படிக்காமலே போவாங்க. ஏன் அவங்க போஸ்டிங் வாங்காமல் போகிறாங்கன்னா காரணம் தான். ஸ்டீலும் படிக்க மாட்டாங்க, சாயிலும் படிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஈவன் தோ சொல்கிறேனே, நானுமே என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படி தான் இருந்தேன். ஓகேங்களா? எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிய வந்துச்சு, நமக்கு ஏன் போஸ்டிங் கிடைக்கல அப்படின்னு யோசிக்கும் போது, ஸ்டீலும் சாயிலும் படித்தாதான் உனக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து தீவிரமாக ஸ்டீல், ஸ்டாயில், இரிகேஷனும் ஒமிட் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் ஒமிட் பண்ணாமல் ஜஸ்ட் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போனால், என்ன மாதிரி கேட்டால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா, இந்த PERT அண்ட் CPM பாருங்கள், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பெரிய யூனிட்லேருந்து PERT CPM மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆப்வியஸாக கொஸ்டின்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூனிட்டை கடைசியாக நம்ம ஈஸியாக பார்த்துட்டு போனோம்னா உங்களுக்கு மார்க் மிஸ் ஆக சான்ஸே இல்லைப்பா. ஆல்சோ இதில் ஒரு நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? 1/3 வந்து நெகட்டிவ் மார்க் வந்து உங்களுக்கு நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி தப்பான கொஸ்டினுக்கு வந்து 1/3 நெகட்டிவ் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ எந்த கொஸ்டினை அட்டன் பண்ணுறோம், எந்த கொஸ்டினை அட்டன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டிசிஷன் மேக்கிங் இங்கே ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும், வைட்டல் ரோல்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இதில் நீங்கள் படித்ததை வச்சு எதை ஒமிட் பண்ணலாம், எந்த கொஸ்டினை அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் நல்லா அட்டன் பண்ணிடுவாங்க, எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணிடுவாங்க. அதில் ஒரு சில கொஸ்டின் தப்பாக வர்றதுனால அவங்க மார்க் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட் ஆஃப் கீழே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கட் ஆஃப் கீழே மார்க் போயிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம கரெக்டாக எழுதுறது மட்டும் விஷயம் இல்லை, தப்பாக எழுதாமல் இருக்கணும். அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்ப்பா. ஓகே, இந்த அவேர்னஸை கொண்டு வரதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுலேயே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கேட்டகரைஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, இதுக்கு நம்மளோட அகாடமியில் எந்த மாதிரியான கிளாஸஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம அகாடமியில் CBT 1க்கான கிளாஸ் நேற்றே ஸ்டார்ட் பண்ணி, அதாவது நேற்று டியூஸ்டே ஸ்டார்ட் பண்ணி, நேற்று ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் முடிஞ்சு கிளாஸஸ் போயிட்டுருக்குப்போ. ஓகே, CBT 1க்கான கிளாஸஸ். ஓகே, CBT 2க்கான கிளாஸஸ் வந்து நாளைக்கு, அதாவது தேர்ஸ்டேலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ ஒரு 6 months வந்து நம்ம வந்து ஒரு டென்டேட்டிவ் பிளானர் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் கொண்டு போக போகிறோம். ஆல்ரெடி சொல்லிட்டேன், மற்றவங்கள மாதிரி CBT 1 முடிஞ்சு தான் CBT 2 படிப்பேன்னு இருந்தீங்கன்னா CBT 1 கிளியர் பண்ணிடலாம், CBT 2 கிளியர் பண்ணி வேலை வாங்க முடியாது. ஓகே, நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்ன? வேலை வாங்குறது. CBT 1 கிளியர் பண்ணுறது நம்மளோட அல்டிமேட் எய்ம். 2 கிளியர் பண்ணி வேலை வாங்கணும். ஓகே, எது செஞ்சாலும் முழுசாக செய்யணும். ஓகே, எண்ணி துணிய கருமம் எண்ணிய பின் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஓகே, எண்ணி துணிய கருமம், எவ்வளோ வேணால் சிந்திக்கலாம், ஒரு செயலில் ஈடுபட்டதுக்கு அப்புறமா சிந்திக்கக்கூடாது, ஃபுல்லாக இறங்கிடணும். ஓகே, எண்ணி துணிய கருமம் அப்படிங்கிற விஷயம் மாதிரி முன்னாடியே யோசிச்சுக்கோங்க. உங்கள் யோசனைக்கான ஒரு ஹிண்ட், ஒரு ஐடியா தான் இது. CBT 1ஓட சேர்த்து CBT 2 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களோட போஸ்டிங் உங்கள் கையில் வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே, ஒரு RRB JE நீங்கள் ஆகிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. ஓகே, ஹை கிரேட் போஸ்டிங்கு சும்மா கிடையாது. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பார்க்கும்போது RRB JEயோட சேல்ரி, அலோவன்ஸ், மற்ற இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, எல்லாமே கூட தான். ஓகே, எல்லாமே ஜாஸ்தி தான். ஈவன் தோ குவார்டர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன், அது எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கூட, எல்லாமே ஜாஸ்தி தான். ஓகே, ஸோ RRB JE ஒரு ரெஸ்பெக்டபிளான, ஒரு நல்ல இன்கம் வரக்கூடிய ஒரு போஸ்ட். ஓகே, ஒரு கௌரவமான ஒரு போஸ்ட்டும் கூட. ஓகே, ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கான வாய்ப்பு நம்மளை தேடி வந்திருக்கு. அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கான ஷெடியூல் தான் இது. ஓகேங்களா? இந்த ஷெடியூல் பார்த்தீங்கன்னா பர் வீக்குக்கு வந்து 3 classes இருக்கும்பா. ஓகே, பர் வீக்குக்கு வந்து 3 classes இருக்கும். ஓகே, மொத்தமாக 6 months அப்படின்னு பார்க்கும்போது 24 weeksக்கான ஷெடியூல் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 to 4 weeks வந்து நம்ம பில்டிங் ஃபவுண்டேஷன்ஸ், அதாவது நாட் ஓன்லி பில்டிங் ஃபவுண்டேஷன், உங்களோட ஃபவுண்டேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இந்த சின்ன சின்ன பேசிக் இன்ஜினியரிங் பேசிக் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் 1 to 4 weeksல பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் உள்ள ஃபோர்ஸ், ஈக்லிபிரியம், மொமெண்ட்ஸ், ஃப்ரிக்ஷன், இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். செகண்ட் வீக் பார்த்தீங்கன்னா சென்ட்ராய்டு, மவுண்ட் ஆஃப் இனர்ஷியா, சிம்பிள் மிஷின்ஸ். ஓகே, தேர்ட் வீக் பார்த்தீங்கன்னா SOM ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ், அதெல்லாம் தேர்ட் வீக். ஃபோர்த் வீக் பார்த்தீங்கன்னா அதே SOMல பெண்டிங்கு, ஷியரு, டார்சன், அதோட பேசிக்ஸ் ப்ளஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்துருவோம். ஸோ 1 to 4 வீக்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபவுண்டேஷன், பேசிக் இன்ஜினியரிங் எல்லாமே ஸ்ட்ராங் ஆயிரும். நெக்ஸ்ட்டு
5 to 8 வீக்ஸ் 8வது வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் கான்செப்ட் ஓகேங்களா. தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸில் உள்ள கான்செப்ட்ஸு. நெக்ஸ்ட் அதுலேயே உள்ள 6th வீக் பார்த்தீங்கன்னா ஸ்லோப், டிஃப்ளெக்ஷன் அண்ட் ஆர்ச்சஸ் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் ஓகேங்களா. அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் படிப்போம்ல, ஃபோர்ஸ் ஈக்குவேஷன், காம்பலிட்டி ஈக்குவேஷன், ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு இந்த மாதிரி கான்செப்ட்ஸ். ப்ளஸ் வீக்லி 7th வீக் பார்த்தீங்கன்னா ஆர்சிசி ஓகேங்களா, ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட், லிமிட் ஸ்டேட் மெத்தடும் ஒர்க்கிங் செஸ் மெத்தட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீக் 8 பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் பீம் ஸ்லாப் காலம்ஸ், அதே ஆர்சிசியில் ஓகே, IS 456 யூஸ் பண்ணி டிசைன் ஆஃப் பீம் ஸ்லாப் காலம் ஓகே. நெக்ஸ்ட் 9th to 12th வீக் பாருங்க, ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியர் வரும், சாயில் மெக்கானிக்ஸ் வந்துடும், சர்வே வந்துடும் ஓகே. வீக் 9 வந்து சாயில் மெக்கானிக்ஸ், வீக் 10 வந்து பார்த்தீங்கன்னா அதிலே CS ஸ்ட்ரென்த், எர்த் ப்ரெஷர் இந்த தியரிஸ்லாம் ஓகே. வீக் 11 பார்த்தீங்கன்னா சர்வேயிங் ஆரம்பிச்சிடும், செயின், லெவலிங்கு, காம்பஸ் ஓகே. வீக் 12 பார்த்தீங்கன்னா சர்வேயிங்கில் தியோடோலைட், டாக்கோமெட்ரி, செட்டிங் அவுட் ஆஃப் கர்வ்ஸ் இதெல்லாம் வந்துடும் ஓகே. நெக்ஸ்ட் 13th வீக் 13லேருந்து 16 பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஹைட்ராலிக்ஸ் ஓகே, ஹைவே இன்ஜினியரிங், பேமெண்ட் டிசைன் அப்படியே வீக் பை வீக். நெக்ஸ்ட் 15th வீக் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். அதிலே பார்த்தீங்கன்னா 16th வீக்கில் வந்து ஓப்பன் சேனல் ஃப்ளோ ஓகேங்களா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், எவ்ரி வீக் நீங்கள் ஷெடியூல் பார்க்குறீங்களா ஓகே. இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 வீக் 3 கிளாஸஸ்ன்னு சொன்னேன்னா ஒரு வீக் முடியும் போதும் அட் த எண்ட் ஆஃப் த வீக் சாட்டர்டே ஆர் சண்டே அந்த மாதிரி இடத்துல அந்த வாரத்தில் யூனிட் முடிக்கிறோம்ல, அந்த அந்த முடிச்ச வரைக்கும் உள்ள சிலபஸ்க்கான வீக்லி டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணும் ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஒரு யூனிட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னு வச்சு, இப்போ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த யூனிட் ஃபுல்லாக முடிஞ்சோன்னே அதுக்கான யூனிட் டெஸ்ட் நடக்கும் ஓகே. அதுக்கான யூனிட் டெஸ்ட் நடக்கும். ஃபஸ்ட்டு எவ்ரி வீக் வந்து வீக்லி டெஸ்ட் நடக்கும், என்னென்ன சிலபஸ் பார்த்துருக்கோமோ அதை வச்சு ஒரு யூனிட் முடிஞ்சோன்னே யூனிட் டெஸ்ட் நடக்கும் ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் இதுக்கு பாருங்கள், நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்வரான்மெண்டல் பார்ப்போம், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட், எஸ்டிமேஷன் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும் ஓகே. நெக்ஸ்ட் இந்த 21 to 24 இருக்குது பார்த்தீங்களா, வீக் 21 to 24 ஓகேங்களா. 3 to 4 வாரம் வந்து உங்களுக்கு வெறும் ரிவிஷன் அண்ட் மார்க் டெஸ்ட் தான். இன்பிட்வீனில் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும், முன்னாடி சொன்ன மாதிரி வீக்லி டெஸ்ட்டு அண்ட் யூனிட் டெஸ்ட் இது எல்லாமே நடக்கும். இது இல்லாமல் கடைசி ஒரு 3 to 4 வாரம் உங்களுக்கு ஃபுல்லாக ரிவிஷன் ப்ளஸ் அதுக்கான மார்க் டெஸ்ட் ஓகே. ரிவிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ், SOM, ஸ்ட்ரக்சர்ஸ் இதுக்கான ரிவிஷன் நடக்கும், அதுக்கான மார்க் டெஸ்ட் ஃபுல்லாக நடக்கும் ஓகே. ரிவிஷனுமே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி தான் ஓகே. அடுத்து வீக் 22 பார்த்தீங்கன்னா ஜியோடெக், சர்வேயிங் இப்படி நம்ம நடத்தின ஆர்டர் படி ஒரு இதுக்கான ரிவிஷன் ப்ளஸ் அதுக்கான மார்க் டெஸ்ட். இப்போ மொத்தத்தில் டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன, வீக்லி டெஸ்ட் ஒன்று, யூனிட் டெஸ்ட் ஒன்று, ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று, மார்க் டெஸ்ட் ஒன்று. இந்த 4 ரொட்டீனையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை ஓகே. இந்த 4 ரொட்டீனையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, கேன் ஈஸிலி கிராக். நீங்களே நினச்சி பாருங்கள், இந்த 4 ரொட்டீனை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் கிராக் பண்ண முடியாதா? யூ ஹேவ் டு திங்க். அண்ட் ஆல்சோ இதுக்கான ஸ்டடி பிளான்ஸும் கூட நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஓகே. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கிரியேட் அ டெய்லி டாஸ்க் லிஸ்ட் ஓகேங்களா. நான் டெய்லியும் இன்னைக்கு வரைய நாளைக்கு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், வரோங்களா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் படிக்கிறோமா, போன உடனே அது ஓரியண்டாக இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் அன்றைக்கே பார்த்து முடிச்சோம். இன்றைக்கி நான் இந்த டாபிக் பார்த்தேன், ஃபோர்ஸஸ் பார்த்தேன், அதாவது ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தேன், ஸோ இதில் உண்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னென்ன, ப்ரீவியஸ் இயரில் என்ன கேட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்த்து முடிச்சிடணும். இதை நீங்கள் முடிச்சுட்டு தான் இன்றைக்கி நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு டாஸ்க் லிஸ்ட்டில் போடணும். டெய்லி அந்த டாஸ்க் லிஸ்ட்டை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும் ஓகே. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் யுவர் ஸ்டடி என்விரான்மெண்ட் ஓகேங்களா. ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் வீட்டில் உட்காந்து தனியாக படிச்சிங்கன்னா ஒரு 10 நாள் நிம்மதியாக படிக்கலாம், 11 நாள் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு அகாடமிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பர்சன்ஸ் இருப்பாங்க, அவங்களோட ஸ்டடி ஸ்டைல்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட தாட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணி உங்களோட ஸ்டடி பிளானில் வந்து நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஓகே. இதுதான் நெக்ஸ்ட். தேர்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதனுடைய சிலபஸ் என்ன, வெயிட்டேஜ் என்ன, இது நான் இப்போ ஓவராலாக சொல்லியிருக்கேன். உங்கள் கிளாஸஸ் வர வர வந்து இது வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும் ஓகே. நெக்ஸ்ட் வந்து சால்விங் எம்சிக்யூஸ் ஓகே. எம்சிக்யூ சால்வ் பண்ணுறது ஒரு முக்கியமான இது. இப்போ நீங்கள் ஜென்ரல் படிக்கிறீங்க அப்படின்னா ஜென்ரல் டெக்னிக்கல், நாட் ஓன்லி டெக்னிக்கல், ஜென்ரல் சம்மந்தமான எம்சிக்யூஸும் நீங்கள் சால்வ் பண்ணணும் ஓகே. ரெகுலராக அந்த எம்சிக்யூ சால்வ் பண்ணுற பழக்கம் நீங்கள் வச்சுருக்கணும்
நெக்ஸ்ட் வந்து பீரியாடிக் ரிவிஷன். ஒரு சப்ஜெக்ட் படித்து முடிச்சாச்சே அப்படின்னு அதை விடாமல் ஒரு ரிவிஷன். உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட மைண்ட் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு, எத்தனை நாளில் நீங்கள் மறப்பீங்க அப்படின்னு. சில பேர் 10 நாளில் மறக்கலாம், சில பேர் 1 மாதம் ஆகும், சில பேர் 2 மாதம் கூட ஆகும், 3 மாதம் ஆகும். ஓகேங்களா? மெமரி பவர் பொறுத்து உங்களுக்கு எப்போ மறக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ வந்து அந்த சப்ஜெக்ட் ரிவைஸ் பண்ணிடும். 10 நாளில் மறக்குமா? ஓகே, 11ஆம் நாள் திரும்ப நான் சப்ஜெக்ட் ரிவைஸ் பண்ணுறேன். 10 நாளைக்கு முன்னாடி படித்த சப்ஜெக்டை 11ஆம் நாள் நான் எடுத்து ரிவைஸ் பண்ண போகிறேன். ஓகே, இதுதான் வந்து ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் வந்து 6th ஒன் முக்கியமானது, டைவ் இன்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயரில் என்ன கேட்டிருக்காங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் இந்த இயரில் எப்படி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், ஒரு ஐடியா கிடைக்கும். பிவைக்கு எல்லாமே ஒரு ஐடியா தான். ஐடியா வச்சு அந்த ஐடியா வச்சு நீங்கள் டெவலப் பண்ணாதான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, 7th ஒன் வந்து ஷார்ட் நோட்ஸ். ஓகேங்களா? எந்தெந்த அளவுக்கு ஷார்ட் நோட்ஸை எஃபெக்டிவாக எடுத்து வச்சுருக்கீங்களோ இந்த அளவுக்கு உங்களோட சான்சஸ், அதாவது சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ஜாப் வில் பி மோர். ஓகே, ஷார்ட் நோட்ஸ் தான். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து எழுதி நோட்ஸ் எடுத்தீங்கன்னா டைம் எல்லாமே வேஸ்ட் தான். ஷார்ட் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் கடைசியாக ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் புரியும். ஸோ எஃபெக்டிவ் ஷார்ட் நோட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் திங் வந்து மார்க் டெஸ்ட். ஓகே, மார்க் டெஸ்ட் லாஸ்ட்டாக சொன்னது, நாம் கடைசி வாரத்தில் இதை தான் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. சொன்ன பாயிண்ட்ஸை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆப்வியஸ்லி நம்ம அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த ரொட்டீனில் வந்துட்டீங்கனாலே ஆப்வியஸாக அந்த 8 பாயிண்ட்டுமே உங்களுக்கு ஷுவராக ஃபாலோ ஆகும். ஓகே, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஓகே, அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சது இதுதான். ஓகே, எக்காரணத்தை கொண்டும் CBT 1 முடிஞ்சு CBT 2 ஆரம்பிக்கலாம்னு நினைக்காதீங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். சக்ஸஸ் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஓகேவா? சக்ஸஸ் ரொம்ப தூரத்தில் இல்லை. அதை எட்டி பிடிக்கிறதும் பிடிக்காதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த RRB JEக்காக போத் CBT 1 அண்ட் CBT 2 இதுக்காக நம்ம ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறோம்ப்பா. ஓகே, ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் பேட்ச் ஓகே ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கான ஃபீ டீட்டெயில் தான் இங்கே வச்சுருக்கேன். ஓகே, இது வந்து CBT 2க்கான ஆஃப்லைன் பேட்ச். யார் யாருக்குன்னா சிவில், மெக், ட்ரிபிள் 3 பேத்துக்குமே தர்றோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CBT 1 and 2க்கான காம்போ, அதுக்கான ஆன்லைன் பேட்சுக்கான ஃபீ டீட்டெயில்ஸ் இங்கே வச்சுருக்கேன். ஓகே, இன்கேஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அதிகமாக இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்க, ஆர் எல்ஸ் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, 8190879379. ஓகே, இந்த நம்பருக்கு எய்தர் வாட்ஸ்அப்போ ஆர் காலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் சொல்ல வந்தது இதுதான். ஸோ இதில் நீங்கள் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன வெயிட்டேஜ், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி கொண்டு போகலாம், அதெல்லாம் பேசிக்காக என்னென்ன ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃப்யூச்சர் வீடியோஸில் இதை பற்றி இன்னும் அதிகமாக பார்க்கலாம். ஓகே, இந்த பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு என்கொயரி பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம், இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். ஓகே, ப்ரிப்பரேஷன் மட்டும் கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. டெஃபினட்டாக நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே நீங்கள் ஒரு கண்டிப்பாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் எனி கவர்மெண்ட்டில் நல்ல பொசிஷனில் பிளேஸ் ஆவீங்க. ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டேக் கேர்.